சரி, ஓகே. அப்போ வந்து நம்ம லாஸ்ட்டாக பார்த்த கிளாஸில் வந்து என்ன சரி டவுட்ஸ் இருக்கும்னு சொன்னால் முதலாவது முதலாவது யூனிட், அதே நேரம் மூணாவது யூனிட், இப்படி ரெண்டு யூனிட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அப்போ இந்த ரெண்டு யூனிட்லேயும் வந்து உங்களுக்கு எது சரி டவுட்ஸ் இருந்தால் வந்து அதை வந்து கேட்டு கிளியர் பண்ணிக்கலும். அடுத்து வந்து நான் பேசுகிறது கிளியராக கேட்குதான்னு சொல்லி அஹ், ஒரு ஃபீட்பேக் கொண்டு போடுங்க செட்டில். யார் சரி பேசுகிறது கிளியராக கேட்குதான்னு. சரி, ஓகே. குயிக்காக ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள். கிளாஸ் லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அதால் என்ன சரி செட்டில் போட சொல்லி சொன்னால் மிச்சம் டைம் எடுக்க வேணாம். சரியா? நம்ம பார்க்க போகிற வேண்டிய பேசிக் கான்செப்ட் ஒன்று தான். அப்போ வந்து டைம் எடுக்காதீங்க. சரியா? சரி, ஓகே. அப்போ வந்து நம்மளோட முதலாவது யூனிட்டில் வந்து தரவு தகவல், அடுத்து வந்து ஐசிடியோட பிரயோகம், ஐசிடியோட நன்மை, இப்படியான பல ஐசிடியோட பிரயோகம் வேறு துறைகள் இப்படி இருக்குது, இப்படியான பல விடயங்களை வந்து பார்த்தோம். அதே மாதிரி தேர்ட் யூனிட்ல வந்து கணினி வந்து எந்த மொழியை பயன்படுத்துது, அதை வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணுது, ரியல் வேர்ல்டில் நம்ம எப்படியான நம்பர்ஸை யூஸ் பண்ணுறோம், அப்போ கணினி வந்து மற்ற கேரக்டர் நம்பர்ஸை வந்து எப்படி புரிஞ்சிக்குது, அதை எப்படி கன்வெர்ட் பண்ணுற, அப்படியான அடுத்து வந்து மெமரி எலோகேஷன், மெமரியில் வந்து எப்படி இந்த ஸ்டோரேஜ் டிவைஸுகள் என்ன மாதிரி வந்து கணக்கெடுக்கப்படுகுது, இப்படியான தரவு வகைகள், இப்படியான இதுகள் எல்லாம் வந்து நம்ம பார்த்துருந்தோம். இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறது வந்து அஹ், நம்மளோட சிலபஸில் இருக்கிற செகண்ட் யூனிட். இந்த யூனிட்டில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நோட்ஸாக தான் இருக்கும். இது வந்து கணினியை வந்து புரிஞ்சிக்கிறதுக்கான கணினி பற்றிய ஒரு அறிமுகம் உண்ட தார ஒரு யூனிட்டாக அழகாக இருக்கும். சரியா? இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஐசிடி துறையில் வந்து மெயினாக வந்து நம்ம எதை பயன்படுத்துவோம், கணினியை பயன்படுத்துவோம். அப்போ கணினின்றதை வந்து நமக்கு என்னென்றே தெரியாமல் வந்து இந்த ஐசிடியை வந்து படிக்க இயலாது. சரியா? கணினி வந்து மிக முக்கியமான ஒரு பாகமாக ஐசிடியில் இருக்கிறதால வந்து கணினியை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு இன்ட்ரடக்ஷன் உண்டாக இந்த யூனிட் அமைஞ்சிருக்கு. சரியா? அப்போ வந்து இந்த யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணும் போது நம்ம வந்து கணினிண்டா என்னன்னு சொல்லி பார்ப்போம். அதே மாதிரி கணினிட சிறப்பியல்புகள், அஹ், அதே மாதிரி கணினியை வகைப்படுத்துவோம். கணினியை கணினிட முறைவழி தொகுதியை வந்து பார்ப்போம். அடுத்தது வந்து மற்ற டிவைஸுகளை பற்றி, நெட்வொர்க் பற்றி, இப்படியான பல தகவல்களை பற்றி இந்த யூனிட்டில் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? அப்போ வந்து இந்த யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணுவோம். முதலாவதாக வந்து கணினி என்பது யாதுன்னு சொல்லி பார்ப்போம். அதாவது கணினிண்டா என்னன்னு சொல்லி நல்லா விளங்கிங்க. கணினிண்டா என்னன்னு சொன்னால் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்ல படிச்சிருப்போம், தரவுகளை தகவல்களாக மாற்ற இயலும்னு சொல்லி பல தரவுகள் சேர்ந்து ஒரு முறைவழி நடந்துச்சுன்றா வந்து தகவல் உருவாகும்னு சொல்லி படிச்சிருந்தோம். சரியா? தரவு தகவலுக்கான டிஃப்ரெண்ட் என்னென்னலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து இப்படியான தரவுகளை தகவல்களாக மாற்றக்கூடிய ஒரு முறைமை தான் வந்து கணினின்னு சொல்லி சொல்லுவோம். சிம்பிளா விளங்கிங்க. கணினிண்டா என்னென்ன ஒரு கேள்வி வரும்டா, உங்களோட ஆன்சர் எப்படி இருக்கும்டா, தரவுகளை தகவல்களாக மாற்றக்கூடிய அல்லது தரவுகளை ஒரு முறைவழி செய்து தகவல்களாக மாற்றக்கூடிய ஒரு முறைமை அல்லது ஒரு சிஸ்டம் தான் கணினின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? எதுக்கும் இந்த நோட்ஸையும் வந்து வாசிப்போம். இது வந்து யாராலும் மேலும்டா வாசிங்க. கணினிண்டா என்னன்ற கீழே இருக்க டெஃபினிஷன். யார் சரி வாசிங்க ஏழும்டா. பயனரினால் உள்ளிடப்படும் அல்லது தொகுதியினால் சேர்க்கப்படும் தரவுகளை பெற்றுக்கொண்டு அத்தரவுகளை பயனரினால் தரப்படும் அறிவுறுத்தல்களுக்கேற்ப முறைவழிப்படுத்தி அவருக்கு தேவையானவாறு தகவல்களை வெளியிடும் ஒரு இலத்திரனியல் சாதனம் ஆகும். ஓ, இது வந்து நான் சொன்னதை வந்து கொஞ்சம் விரிவாக இதில் வந்து சொல்லியிருக்காங்க. என்னென்னா
பயனர் வந்து உள்ளிடுகிற தரவுகள், அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து கணினியை ஒரு தொகுதி அல்லது கணினியை வந்து ஒரு முறைமை என்று சொல்லி எடுத்துட்டோம்னு சொன்னால், இந்த கணினியில் நடக்கிற செயற்பாடை வந்து நான் சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு லெட்டர் ஒன்று நமக்கு டைப் பண்ணி எடுக்கணும். சரி, அப்போ வந்து நம்மளோட தேவை என்னவா இருக்குது, நம்மளோட தேவைக்கேற்ப நமக்கு ஒரு தகவல் ஒன்று தேவைப்படுது. அந்த தகவல் வந்து ஒரு லெட்டர் ஒன்று தேவைப்படுது. அப்போ இந்த லெட்டர் தேவைன்னு சொன்னால் நம்ம என்ன செய்வோம், கணினிக்கு வந்து சில இன்புட் கொடுப்போம். எப்படி, ஒரு அட்ரஸ் ஒன்று கொடுப்போம், ஒரு நேம் ஒன்று கொடுப்போம், அதே நேரம் பல லெட்டர்ஸ் கொடுக்க போகிறோம் உள்ளுக்கு. சரியா, இப்படியான அதில் வந்து ஒரு சைட்டேஷன் கொடுப்போம். இப்படியான தரவுகளை நம்ம உள்ளிட்டு அதை வந்து ஒரு ப்ரெசஸ் பண்ணுவோம். என்ன ப்ரெசஸ் பண்ணுவோம், அதை டைப் பண்ணுவோம், அதை ரெடி பண்ணுவோம், அதை வந்து சேவ் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து ப்ரெசஸ். அப்போ இப்படியான தரவுகள் உள்ளிடப்பட்டு இப்போ நான் சொன்ன ப்ரெசஸ்கள் நடந்து ஒரு அவுட்புட் ஒன்று வெளியே வரப்போகுது. அந்த அவுட்புட் என்னவா இருக்க போகுது, அது வந்து ஒரு லெட்டராக இருக்க போகுது. அப்போ இப்படியான அந்த சில தரவுகள் அல்லது பல தரவுகளை எடுத்து அதை முறைவழி செஞ்சு நமக்கு தேவையான அல்லது நம்மட தேவைக்கேற்ப ஒரு தகவலை வந்து வெளியிடுற ஒரு இலத்திரனியல் சாதனம் தான் வந்து கணினின்னு சொல்லி இவங்க வந்து விரிவாக சொல்றாங்க. சரியா, அப்போ கணினினா என்ன விளங்கிட்டா எல்லாருக்கும்? கட்டாயம் இலத்திரனியல் சாதனம்ன்றது வரணும். சரியா, கணினின்றது ஒரு இலத்திரனியல் சாதனம். எல்லாருக்கும் விளங்கிட்டான்னு சொல்லி போடுங்க. கணினிண்டா என்னன்னு விளங்கிட்டா, கணினிண்டா யாதுன்னு சொல்லி ஒரு கேள்வி ஒன்று வந்தால் உங்களால் செய்ய இயலுமா? இதில் வந்து முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது இதுதான். சரியா, எப்பவும் ஐசிடியில் வந்து நல்லா விளங்கிங்க. ஐசிடிக்குன்னு சொல்லி யாராவது ஒரு அறிஞர் ஒரு வரைவிலக்கணம் சொல்லிட்டு போனதோ, அப்படி இல்லை இதுக்கு இதுதான் வரைவிலக்கணம்னு சொல்லி போட்டு ஸ்டாண்டர்டான ஒன்று இல்லை. சரியா, ஒரு விடயத்தை புரிஞ்சிக்கிறதுக்கு வந்து சரியான ஒரு டெஃபினிஷனை நம்ம கொடுப்போமாக இருந்தால் அதுதானே அதுக்குரிய டெஃபினிஷன். உதாரணத்துக்கு சொல்ல போனால், இப்போ ஒரு ஹிஸ்ட்ரி பாடத்தை எடுத்துட்டோம்டா, இல்லை வந்து ஒரு பொருளியல் பாடத்தை எடுத்துட்டோம்டா, அதுக்கு வந்து குறிப்பிட்ட ஒரு வரைவிலக்கணத்தை யாராவது ஒரு அறிஞர் சொல்லியிருப்பார். அப்போ இந்த அறிஞர் சென்ன வரைவிலக்கணத்தை எழுதுங்கன்னு சொன்னால் அவர் எப்படி சொல்லியிருக்காரோ அப்படியே தான் நம்ம எழுதணும். அது உண்மையோ பொய்யோ அப்படி தான் எழுதணும். அப்போ தான் சரி போடுவாங்க. ஆனால் ஐடியை பொறுத்த வரைக்கும் ஐசிடியில் எப்படின்னா, இப்போ வந்து யார் அறிஞரும் இதில் சொல்லிட்டு போகல, இதுக்குன்னு ஸ்டாண்டர்டான ஒரு வரைவிலக்கணம் இல்லை. சரியா, இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு, அதாவது இன்னொரு மனுஷனுக்கு நம்ம இதை எடுத்து செல்றதுக்கு ஏழுமாக இருந்தால் அல்லது அது உண்மையாக இருந்தால் வந்து அந்த வரைவிலக்கணம் ஏற்றுக்கொள்ளப்படும். சரியா, இப்போ உதாரணத்துக்கு எடுத்துட்டா, இப்போ பாருங்க, இந்த பயனரினால் உள்ளிடப்படுகின்ற தரவுகள் இப்படின்றது கட்டாயம் வரணும் இதில். சரியா, அதே மாதிரி இதை நீங்கள் பாடமாக்க அவசியம் இல்லை. விஷயத்தை விளங்கி அதை உங்களுக்கு விளங்கினதுக்கு ஏற்ப அது உண்மையாக நீங்கள் எழுதினீங்கன்னு சொன்னால் அது எப்பவும் சரியாக இருக்கும். சரியா, அப்போ தரவுகளை உள்ளிடுறன்றது வரணும். அதே மாதிரி முறை வழி நடக்குதுன்றது கட்டாயம் வரணும் இந்த டெஃபினிஷனில். சரியா, அதே மாதிரி தகவல்கள் வெளியிடப்படுகிறது, இது கட்டாயம் வரணும். அதே மாதிரி இலத்திரனியல் சாதனம்ன்றது வரணும். இந்த பாயிண்ட்ஸுகள் இருந்தாலே இதுக்குரிய டெஃபினிஷன் நம்மளோட கையில் இருக்குது. சரியா, இந்த கீவேர்ட்ஸ் தான் நமக்கு தேவை. அப்போ இந்த கீவேர்ட்ஸ்களை உள்ளடக்கியவாறு நம்மட தேவைக்கேற்ப அல்லது நம்ம வந்து அதுக்கு உண்மையான ஒரு வரைவிலக்கணத்தை கொடுப்பமாக இருந்தால் அதுக்குரிய அந்த கணினி என்பது யாதுன்ற ஒரு கேள்வி வந்தால் அதுக்குரிய சரியான டெஃபினிஷனாக அது அமையும். சரியா, இப்படி தான் வரைவிலக்கணங்கள் ஐசிடி பாடத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இது கணினி என்பது யாதுன்றதுக்கு மட்டும் இல்லை, எவ்விடத்தை என்ன கேள்வி தான் வந்தாலும் ஒரு டெஃபினிஷன் எழுத வந்தால் நீங்கள் பயப்பட தேவையில்ல. இதுக்கு இதை நான் பாடமாக்கிட்டு வரலையே அப்படின்னு சொல்லி, இல்லை நான் இதை படிக்கலையே என்று நீங்கள் வந்து விட தேவையில்லை, எதையும் பிளேங்காக விட தேவையில்லை. உங்களுக்கு விளங்கினத்துக்கேற்ப அல்லது நீங்கள் இன்னொருத்தருக்கு விளங்கப்படுத்த ஏழுமாக இருக்கோ, இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு விஷயத்தை விளங்கப்படுத்த போறீங்கன்னா நீங்கள் எப்படி விளங்கப்படுத்துவீங்களோ அப்படியே அதுக்கு ஒரு டெஃபினிஷனோட கொடுப்பீங்களா இருந்தால் அது பெரும்பாலும் சரியாகத்தான் அமையும். சரியா, அதால எதையும் பிளேங்காக விட தேவையில்லை. சரி, ஓகே, அடுத்தது வந்து பார்ப்போம். கணினிக்கு வந்து சில சிறப்பியல்புகள் இருக்குது. சரியா, உதாரணத்துக்கு சொல்ல போனால் சிறப்பியல்புகள்னு சொல்லி நம்ம எதை சொல்லுவோம் என்றால் ஒரு தன்மையை வந்து விளங்கிக்கிறதுக்கு, அதாவது பொதுவாக இப்போ ஒரு மனிதன் எடுத்துட்டோம்னு சொன்னால் மனிதனுக்கு சில பண்புகள் இருக்கும். சரியா, அதே மாதிரி ஒரு நாய் எடுத்துட்டோம்னு சொன்னால் அந்த நாய்க்கு வந்து சில பண்புகள் இருக்கும். என்ன, அது குறைக்கும். சரியா, அதே நேரம் கடிக்கும். அப்போ இப்படியான இதுகள் தான் வந்து ஒரு நாயை புரிஞ்சுக்கிறதுக்கான இயல்புகள். அப்போ அதே மாதிரி ஒரு விடயத்தை புரிஞ்சிக்கிறதுக்கான இயல்பு அல்லது பண்புகளை தான் வந்து கணினியின் சிறப்பியல்புகள்னு சொல்லி கணினிக்கு சில யூனிக்கான சில சிறப்பியல்புகள் அல்லது சில பண்புகள் இருக்குது. சரியா, இப்போ இவ்விடத்தை வந்து நீங்கள் கணினியின் சிறப்பியல்புகள்னு சொல்லி படிச்சுட்டு எக்ஸாமில் வந்து கணினியின் பண்புகளை எழுதுகன்னு சொல்லி சொன்னால் நம்ம சிறப்பியல்பை தானே படிச்சிருக்கோம், பண்பு படிக்கலையேன்னு சொல்லி போட்டு அதை விட்டுறப்படாது. பண்பு சிறப்பியல்பு அல்லது இயல்புகள்னு சொன்னால் எல்லாம் வந்து ஒன்று தான். சரியா, அப்போ வந்து கணினியின் சிறப்பியல்புகள் சிலத்தை வந்து பார்ப்போம்.
பொதுவாக இவரத்தை வந்து சிறப்பியல் ஃபுல் மெயினாக யூஸ் பண்ணியிருக்க காரணம் என்னென்றால் மனிதனை விட்டு கணினின்றது வேறுபட்டது சரியா. இவரத்தை வந்து பொதுவாக இப்போ நம்மளோட ஒப்பிட்டு நீங்கள் பாருங்கள், கணினி வந்து நம்மள மாதிரி இருக்கா இல்லை. அப்போ அதை வச்சு ஒப்பிட்டு என்னென்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே அது வந்து சிறப்பியல் ஃபோல் அல்லது இயல் ஃபோலாக இருக்கும் சரியா. இப்போ முதலாவது வந்து கதி. இப்போ வந்து கதியை பார்ப்போம். கணனியின் சிறப்பியல் ஃபோகளாக கதி அல்லது ஸ்பீடை வந்து நம்ம ஒன்றாக செல்வோம் சரியா. உதாரணத்துக்கு சொல்ல போனால் இப்போ வந்து நம்ம ஒரு சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு ப்ராடக்ட்ஸ்ட டீட்டெயில்ஸ் இருக்குது, அதில் வந்து ப்ரைஸ் விலையும் வந்து உண்டாக இருக்குது சரியா. அப்போ வந்து நம்மள்ட்ட இருக்க எத்தனை ப்ராடக்ட்ஸ்ன்னு சொன்னால் 1000 ப்ராடக்ட்ஸ் இருக்குது சரியா. நம்மளோட டேட்டா பேஸில் 1000 ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு வைங்களே, அல்லது நம்மளோட கையில் வந்து 1000 ப்ராடக்ட்ஸ்ட டீட்டெயில்ஸ் இருக்குது. அப்போ இந்த 1000 ப்ராடக்ட்ஸ்ட டீட்டெயில்ஸில் அது ஃபுல்லோ ப்ரைஸையும், அதாவது அந்த 1000 ப்ராடக்ட்ஸ்ட ப்ரைஸையும் வந்து நம்ம கூட்டணுமாக இருந்தால், நம்ம கையால் மெனுவலாக கூட்டணும்னா எவ்வளோ டைம் எடுக்கும் நமக்கு? கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் கிட்ட எடுக்கும் அதை நம்ம கூட்டி எடுக்கிறதுக்கு, அதோட சமேஷனை காண்றதுக்கு சரியா. ஆனால் வந்து கணினிக்கு வந்து ஒரு செகண்ட் போதும். எப்படி? அது மொத்தத்திடையும் இப்போ நீங்கள் வந்து இதுக்கு போகிற படிப்பீங்க, எக்ஸல்னு சொல்லி ஒரு பாடம் ஒன்று படிப்பீங்க, ஸ்டைல் ஷீட்டுன்னு சரியா. அது வந்து 7வது பாடம் சரியா. அப்போ அந்த 7வது பாடத்தில் அது உங்களுக்கு விளங்கும். இதுக்கு நான் இப்போ வந்து அதை முன்கூட்டியே எக்ஸாம்பிளை சொல்கிறேன் சரியா. அப்போ வந்து அதில் அந்த முழு ப்ராடக்ட்ஸ் டே சமேஷனை காண்றதுக்கு வந்து என்ன செய்வீங்கன்னு சொன்னால், அவ்வளோ ப்ராடக்டையும் செலக்ட் பண்ணி விட்டு ஒரு அதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா ஒன்று இருக்குது அந்த சமேஷனுக்கு. அந்த ஃபார்முலா அடி என்டர் பண்ணீங்கன்னா ஒரு செகண்டுக்குள்ளுக்கு அந்த ஆயிரக்கணக்கான ப்ராடக்ட்ஸ் டேயும் கூட்டுத்தொகையை அல்லது வந்து அதோட ப்ரைஸ்ட வந்து டோட்டலை வந்து கணிக்கக்கூடியதாக இருக்கும். ஜஸ்ட் 1 மினிட் அல்லது 1 செகண்டுக்குள்ளுக்கு சரியா. அப்போ இது அவ்வளோ நம்ம கூட்டுறா எவ்வளோ டைம் எடுக்க போகுது? அப்போ வந்து நம்மளை விட கணினி வந்து என்னதாக இருக்குது? ஸ்பீடாக இருக்குது. அப்போ ஸ்பீடாக இருக்கிறது வந்து கணினியிட ஒரு சிறப்பியல்பாக இதை வச்சு விளங்கி கொள்ள இயலும் சரியா. அப்போ வந்து கணினி வந்து அதிக வேகம் கொண்டதாக இருக்கும். இது வந்து கணினியிட சிறப்பு இயல்புகளில் ஒன்றாக இருக்குது சரியா. அதே நேரம் அடுத்து வந்து நம்பகத்தன்மை. நம்பகத்தன்மைன்ற ஒரு கணினிக்கு ஒரு சிறப்பியல்பு இருக்குது. நம்பகத்தன்மைன்னு சொன்னால் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு 100 இலக்கங்களை கூட்டுறோம், அல்லது 100 அந்த இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு எடுத்த ப்ராடக்ட் ப்ரைஸை வந்து கூட்டுறோம்னு வைங்களே. கூட்டுறேன்னு சொன்னால் நமக்கு ஒரு வேலை ஒரு இலக்கம் மாற எழுதானே, 5க்கு பதிலாக அது 6 விலங்கி நமக்கு போட இயலும். நம்ம வந்து மனிதன் தவறுக்கும் மறதிக்கும் மத்தியில் தான் படைக்கப்பட்டிருக்கோம். அப்போ நமக்கு தவறுகள் ஏற்பட்டு அது பிழையாக வாய்ப்பு இருக்குது. ஆனால் கணினிக்கு வந்து பிழையாகாது. ஏண்டா அது ஆல்ரெடி ப்ரோக்ராம் பண்ணப்பட்டு அதை பல பேரால் டெஸ்ட் பண்ணப்பட்டு தானே அது உருவாக்கப்பட்டிருக்கு. அதுக்கு டோட்டல்னு கொடுத்தோம்னு சொன்னால் அதோட ஃபார்முலா அடிச்சு விட்டா வந்து அதோட டோட்டல் ஒரு நாளும் பிழையாக போடல. அதால் வந்து கணினி வந்து மனிதனை விட நம்பகத்தன்மையில் வந்து கூடியதாக இருக்குது. ஏன்னு சொன்னால் அது வந்து ஒரு மெஷின், ஏன்னா அதுக்கு தவறுகள் நடக்காது. ஆனால் நம்ம வந்து மனிதன், நமக்கு வந்து தவறுகள் நடக்கலும் சரியா. அப்போ வந்து இதுவும் வந்து கணினியிட ஒரு சிறப்பியல்பாக இருக்குது சரியா. அதே மாதிரி 3வது வந்து திறன் அல்லது இதுக்கு வந்து ஸ்கில்னு சொல்லி சொல்லுவோம். திறன் சரியா. திறன் வந்து ஒரு கணினியிட சிறப்பியல்பாக இருக்கு. அதாவது இது வந்து எதை செல்லுதுன்னு சொன்னால், கணினி வந்து 24 ஹவரும் களைப்படையாம வந்து வேலை செய்யும் சரியா. ஒரு நாளில் இருக்கிற அந்த 24 ஹவரும் மனிதனுக்கு வேலை செய்யலுமா? அவனுக்கு பசிக்கும், அதே நேரம் தூக்கம் வரும், அவன் களைப்படைவான் சரியா. அப்போ இப்படியெல்லாம் நடக்கும். மனிதனுக்கு வந்து 24 ஹவர் வந்து இருந்திருப்பில் வேலை செய்யலாது. ஆனால் வந்து கணினிக்கு வந்து 24 ஹவர் இல்லை, அது வந்து மாதம் ஃபுல்லாக வேலை செய்யணும்னு சொன்னாலும் வந்து கணினியால் வேலை செய்யக்கூடியதாக இருக்கும். இது வந்து கணினியிட இன்னொரு சிறப்பியல்பாக அமையும் சரியா. அப்போ மனிதனை விட்டு கணினி வேறுபடுறதுல இதையும் வந்து ஒன்றாக செல்லும் என்ன? திறன் சரியா. அதே மாதிரி கணினி வந்து பல்திறமை கொண்டது, அதாவது மல்டி டாஸ்கிங் செய்யக்கூடியதாக இருக்கும். உதாரணத்துக்கு செல்ல போனால் இப்போ வந்து நம்மளுக்கு ஒரே நேரத்தில் பல வேலையை செய்ய இயலாது சரியா. நமக்கு வந்து ஒரு பஸ்ஸை டிரைவ் பண்ணிட்டு ஒரு குளத்தில் நீச்சலும் அடிக்க இயலுமா? இயலாது. பஸ்ஸை ஒன்று ஓட்டையிலும், அப்படி இல்லைன்னு சொன்னால் என்ன செய்வோம்? குளத்தில் நீச்சல் அடிப்போம், ஏதாவது ஒன்றை தான் செய்யலும். ஆனால் வந்து கணினிக்கு வந்து ஒரே நேரத்தில் பல வேலையை செய்யலும். எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு பாட்டை கேட்டுகிட்டே வந்து ஒரு லெட்டர் ஒன்றா டைப் பண்ண இயலும், ஏலாதா? இயலும். அதே நேரம் ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்துட்டே வந்து உங்களுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் ஒன்றும் ப்ளே பண்ண இயலும், ஏழுமா இருக்கும். அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் எடுத்துகிட்டு செக் பண்ணியே உங்களுக்கு ஒரு பாட்டை கேட்கக்கூடியதாக இருக்கும். இப்படி பல வேலைகளை ஒரே டைமில் கணினியில் செய்யலும். ஆனால் வந்து
நம்மட மனிதன் பார்க்க கிட்ட மனிதனுக்கு வந்து ஒரு நேரத்துல வந்து ஒரு வேலையை மட்டும்தான் செய்ய இயலுமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஏதாவது குறிப்பிட்ட சில வேலைகளை மட்டும்தான் நமக்கு செய்ய இயலுமாக இருக்கும். சரியா? அப்ப வந்து மனிதனை விட்டு கணினி வேறுபடுறதுல அல்லது கணினிக்கு இருக்கிற யுனிக்கான சிறப்பு இயல்புகள்ல பல்திறமை அல்லது மல்டி டாஸ்கிங் ஒரே டைம்ல வந்து பல வேலைகளை செய்யக்கூடியதையும் ஒரு சிறப்பியல்பாக வந்து நம்ம கணினிக்கு செல்ல இயலும். சரியா? அடுத்தது வந்து தேக்கி வைப்பதற்கும் மீட்டலுக்குமான ஆற்றல். சரியா? கணினியில வந்து எவ்வளோ வேண்டுமானாலும் அதோட ஸ்டோரேஜுக்கு ஏற்ப நமக்கு வந்து தேக்கி வைக்கணும். தேக்கி வச்சுட்டு அந்த அக்யூரேட்டான தேக்கி வச்ச நம்ம ஃபைல்ஸை வந்து நமக்கு தேவை ஏற்படும் போது அதை வந்து நமக்கு எடுக்கக்கூடியதாக இருக்கும். அது என்றைக்கு தேவைப்பட்டாலும் எடுத்துக்கொள்ளும். சரியா? ஆனால் வந்து மனிதன் இப்போ இன்றைக்கு ஒரு விஷயத்தை வந்து அவன் மண்டைக்குள்ளுக்கு சேவ் பண்ணான்டா ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு கேட்கிட்ட அது வந்து ஞாபகம் இருக்குமா இல்லையான்னு சொல்லி அதை வந்து 100% நமக்கு அக்யூரேட்டாக கூற இயலாது. சரியா? ஆனால் கணினி வந்து அப்படி நம்மளை ஏமாத்தாது. எப்போவும் வந்து அது வந்து எரேஸ் ஆகாமல் அது எரேஸ்ன்ற அந்த நெகட்டிவ் பாயிண்ட்டை விட்டு பார்க்க கிட்ட வந்து கணினி வந்து தேக்கி வைக்கும் ஆற்றல் உள்ளதாக இருக்கு மனிதனோட ஒப்பிடக்கிட்ட. சரியா? இதுவும் வந்து இன்னொரு கணினிட சிறப்பியல்பாக நமக்கு செல்லியலுமாக இருக்கும். அதாவது இப்போ வந்து நம்ம பார்த்தோம் ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன கணினிண்டா என்னன்னு பார்த்தோம். அதாவது தரவுகளை தகவல்களாக மாற்றக்கூடிய ஒரு இலத்திரனியல் சாதனம் கணினின்னு சொல்லி சொல்கிறோம். அது வந்து கணினிக்கான ஒரு டெஃபினிஷனாக அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி கணனியிட சிறப்பியல்புகள் பார்த்தோம். அதாவது கணனியை விளங்கிக் கொள்றதுக்கு அல்லது கணினியால் என்ன ஏலும் மனிதனை உட்டு மனிதனை வந்து மற்ற நம்ம நம்பாம கணினி நொண்டையே உருவாக்கி வச்சிருக்கோம்ன்றதுக்கு சில சிறப்பியல்புகள் இருக்கு. அந்த சிறப்பியல்புகளில் ஒன்று தான் வந்து ஸ்பீட். சரியா? அதாவது கதி மனிதனை விட வேகம் கூடிய ஒன்றாக கணினி செயற்படும். அது வந்து ஒரு சிறப்பியல்பாக இருக்கு. இரண்டாவது சிறப்பியல்பாக வந்து நம்பகத்தன்மை செல்லிலும். அதாவது நம்ம வந்து ஒரு விடயத்தை கூட்டி எடுத்தமாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு டிவிஷனோ அல்லது ஒரு மல்டிப்ளிகேஷனோ வந்து நம்ம செஞ்சமாக இருந்தால் அதில் வந்து சில தவறுகள் ஏற்படையிலும். ஆனால் வந்து கணினியில் வந்து எந்த தவறுகளும் ஏற்படாது. அதை நம்ம அக்யூரேட்டாக கொடுத்தமாக இருந்தால் அது ஒரு நாளும் பிழைக்காமல் அதுக்கு நமக்கேற்ப வந்து நமக்கு தேவைப்பட்ட தகவலை வழங்கக்கூடியதாக இருக்கும். அதால் அது நம்பிக்கை பொருந்தியதாக கணினி காணப்படுகிறது. இதை வந்து இரண்டாவது சிறப்பியல்பாக செல்றோம். அதே மாதிரி மூணாவது சிறப்பியல்பாக இது ஸ்கில் அல்லது திறன் என்று சொல்லி சொல்கிறோம். அது என்னன்னு சொன்னால் 24 அவர் இல்லை எத்தனை அவர்னாலும் சரி அது வந்து களைப்படையாமல் வேலை செய்யும். ஆனால் மனிதனுக்கு அதை அப்படி வேலை செய்ய இயலாமல் இருக்குது. அதால் வந்து கணினிக்கு இன்னொரு சிறப்பியல்பாக இந்த ஸ்கில் அல்லது திறன் என்றதையும் செல்வோம். அதே மாதிரி பல் திறமைன்னு ஒன்று சொல்கிறோம். ஒரே டைமில் வந்து பல வேலைகளை கணினியால் செய்யக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி எந்த டைமில் நமக்கு தேவையான தகவல்கள் அல்லது தேவையான ஃபைல்ஸை வந்து ஸ்டோர் பண்ணி அதை வந்து எப்போ நமக்கு தேவைப்படுதோ அப்போ வந்து அதை மீட்டெடுக்கக்கூடியதான ஒரு வசதியாக இருக்குது. இதையும் வந்து கணினியிட சிறப்பு இயல்புகளில் ஒன்றாக செல்கிறோம். சரியா? இப்போ வந்து கணினிண்டா என்னண்டும் கணினியிட சிறப்பு இயல்புகள் என்னன்றதும் விளங்கிட்டா? எல்லாரும் போடுங்க சேட்டில். கணினிண்டா என்ன கணினியிட சிறப்பு இயல்புகள் எல்லாம் விளங்கிட்டா? சரி, ஓகே. இப்போ வந்து பார்ப்போம். கணனியில் வந்து பிரதான 2 வகைகள் காணப்படுது. சரியா? கணினியில் பொதுவாக எடுத்துட்டோம்னா 2 வகை இருக்குது. அந்த வகைக்குள்ளுக்கு உட்பட்டதாக சில வகைகள் இருக்குது. சரியா? அப்போ வந்து கணினியை வந்து நம்ம 2 வகைகளாக பிரதானமாக பிரிப்போம். சரியா? ஒன்று வந்து அளவிற்கேற்ப கணினியை நம்ம ஒரு வகையாக பிரிப்போம். சரியா? அதாவது கணினி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையும் வந்து ஒவ்வொரு சைஸாக இருக்கும். அப்போ அந்த ஒவ்வொரு சைஸ் அல்லது ஒவ்வொரு அளவாக இருக்கிறதால வந்து அளவிற்கேற்ப ஒரு வகையாக பிரிப்போம். அதே மாதிரி கணினியில் பயன்படுத்தப்படுற தொழில்நுட்பங்கள் இருக்குது. ஒவ்வொரு கணினி வந்து ஒவ்வொரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும். அப்போ அந்த தொழில்நுட்பத்திற்கேற்பவும் கணினியை வந்து சில வகைகளாக பிரிக்கலும். அப்போ அப்படியும் ஒரு வகையாக செல்வோம். அப்போ வந்து கணினியை 2 வகையாக பிரிக்கும். பேசிக்காக ஒன்று அளவிற்கேற்ப வகைப்படுத்தல் அடுத்து வந்து தொழில்நுட்பத்திற்கேற்ப வகைப்படுத்தல். சரியா? இதில் வந்து நம்ம ஒரு சமரியாக எடுத்து என்னென்ன வகை இருக்குன்னு பார்த்துட்டு உள்ளுக்கு போய் ஒவ்வொன்றாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா?
இப்போ வந்து அளவிற்கேற்ப வகைப்படுத்தல வந்து கணனியில் ஒரு வகை தான் வந்து நம்ம செல்வோம் மீக் கணனிகள்னு சொல்லி சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ்னு சொல்லி ஒரு வகை பார்ப்போம். அதே மாதிரி மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்னு சொல்லி இன்னொரு வகை பார்ப்போம் அளவிற்கேற்ப வகைப்படுத்தல. அதே மாதிரி சிறு கணனிகள்னு சொல்லி மினி கம்ப்யூட்டர்ஸ்னு சொல்லி ஒரு வகை பார்ப்போம். அதே மாதிரி தனியால் கணனிகள்னு சொல்லி ஒரு வகை பார்ப்போம். இதெல்லாம் வந்து கணனியை வந்து அளவிற்கேற்ப வகைப்படுத்தல உள்ளடங்கிய வகைகளாக இருக்கும். சரியா? அதே மாதிரி தொழில்நுட்பத்திற்கேற்ப கணனியை வகைப்படுத்துறதுல வந்து ஒன்று வந்து ஒத்திசை கணனிகள் அல்லது எனலாக் கம்ப்யூட்டர்னு சொல்லி ஒரு வகை காணப்படும். அதே மாதிரி இன்னொரு வகையாக டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸ் சொல்லி இலக்க முறை கணினிகள் காணப்படும். சரியா? அடுத்தது மூணாவதா வந்து ஹைபிரிட் கம்ப்யூட்டர்ஸ்னு சொல்லி இந்த மேலே இருக்கிற இரண்டு வகைகளையும் கலந்ததாக அல்லது இரண்டு வகைகளுக்கும் உட்பட்டதாக இருக்கிற கம்ப்யூட்டர்ஸை வந்து கலப்பு கணனிகள் அல்லது ஹைபிரிட் கம்ப்யூட்டர்ஸ்னு சொல்லி செல்லுவோம். சரியா? இதுகளை வந்து நம்ம விரிவாக பார்ப்போம். இதுக்குள்ளுக்கு என்னென்ன இருக்குது, இது வந்து எப்படிப்பட்டதுகள்னு சொல்லி நம்ம விரிவாக பார்க்கிட்டா இன்னும் ஈஸியாக உங்களுக்கு விளங்கும். சரியா? அப்போ வந்து அளவிற்கேற்ப வகைப்படுத்தல் என்ன, அதுக்குள்ளுக்கு என்னென்ன வகைகள் காணப்படுதுன்னு சொல்லி இப்போ விரிவாக பார்ப்போம். சரியா? இதுக்கு கீழே இருக்கிற டெஃபினிஷனை யார் வாசிங்க? அம்னா வாசிங்க. ஒத்தரை வாசிக்க தேவை பாவமே. இப்படி ரீட் பண்ணுறது உங்களுக்கு தான் நல்ல என்னென்னு சொன்னால் ஞாபகம் நிற்கும். சரியா? அதுதான் சொல்கிறேன். ஞாபகம் நிற்கும். அடுத்தது கொஞ்சம் ஒரு தைரியம் வரும். சரி, ஓகே. அப்போ சரி பருமனின் அடிப்படையாக சரி வாசிங்க வாசிங்க. யார் சரி? பருமனை அடிப்படையாக என்பது அதனுடைய பௌதீக தோற்றத்தின் அளவு, செயற்திறன், ஒரே நேரத்தில் பயன்படுத்தும் ஆவண அளவு, பெறுமதி என்பவற்றினை அடிப்படையாக கொண்டது. இது அதாவது பாருங்க, இது என்ன சொல்றாங்கன்னு சொன்னால் கணனியை வந்து அளவிற்கேற்ப நம்ம வகைப்படுத்துறது. இந்த அளவிற்கேற்ப வகைப்படுத்தல் எதை வச்சு வகைப்படுத்தப்பட்டிருக்குன்னு சொன்னா கணனிட அளவு, அதாவது அதோட சைஸ் எந்த அளவில் காணப்படும். சரியா? அப்படின்னு சொல்லி இதை வந்து அடிப்படையாக கொண்டிருக்காங்க. அதே நேரம் செயற்றிறன் அதில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் அடிப்படையாக வச்சும் அதே மாதிரி ஒரே நேரத்தில் எத்தனை பாவனையாளர்கள் பயன்படுத்துகிறாங்க, அதோட பெருமதி, இதுகளை எல்லாம் அடிப்படையாக வச்சு தான் வந்து கணனியை அளவிற்கேற்ப வகைப்படுத்தல் என்ற அந்த கேட்டகரிக்குள்ளுக்கும் கணனிகளை சில வகைகளாக கீழே பிரித்து இருக்காங்க. சரியா? அதுதான் அந்த டெஃபினிஷன் சொல்லுது. சரி, இப்போ நான் பார்ப்போம். அளவிற்கேற்ப வகைப்படுத்தல முதலாவது வகை தான் வந்து மீக் கணனிகள்னு சொல்லி சொல்கிற சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ். சரியா? இந்த சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் தான் வந்து உலகத்தில் காணப்படுறதுலே மிக பெருமதியானதும் அதி பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட கம்ப்யூட்டராகவும் விலை உயர்ந்ததாகவும் எல்லா வகையிலையும் பெஸ்ட்டானதுமாக காணப்படுற ஒரு கம்ப்யூட்டர் தான் வந்து இந்த மீக் கணனிகள் அல்லது சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் சொல்கிறேன். சரியா? இது வந்து எப்படி இருக்கும்னு சொன்னால் அளவுலையும் பெரியதாக இருக்கும், விலையும் கூடினதாக இருக்கும், பெர்ஃபார்மன்ஸ்லையும் ஹை லெவலில் இருக்கும். சரியா? இது வந்து எங்கே பயன்படுத்தப்படுகுதுன்னு சொன்னால் ஆராய்ச்சி கூடங்கள், அதாவது நாசால எல்லாம் வந்து இந்த மீக் கணனிகள் தான் பயன்படுத்தப்படுது. இந்த ஃபோட்டோவில் இருக்குது பாருங்க, இதுதான் மீக் கணனியாக இருக்கும். இது வந்து அளவுல மிக பெருசு. ஒரு பெரிய ஒரு ரூம் அல்லது பெரிய ஒரு ஹால் வேணும் இந்த கம்ப்யூட்டரை வைக்கிறது. அதே நேரம் இதில் வந்து இதில் செயற்பாடு வந்து எப்படி நடக்கும்னு சொன்னால் பல யூசஸால நடக்கும். ஒருத்தர் மட்டும் இந்த கணினியை ஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. சரியா? பல பேர் ஆப்ரேட் பண்ணுவாங்க. இதைத்தான் வந்து மீ கணினிகள் செல்வோம். இது வந்து சில பல்கலைக்கழகங்கள், அதாவது கேம்பிரிட்ஜ், ஆக்ஸ்ஃபோர்ட், இது மாதிரி பெரிய பெரிய பல்கலைக்கழகங்கள் இருக்கு. அதே மாதிரி ஆராய்ச்சி கூடங்கள், இப்போ நான் உதாரணத்துக்கு சொன்னேன் நாசான்னு சொல்லி. சரியா? அதே மாதிரி பெரிய பெரிய ஆராய்ச்சி நிலையங்கள், அதே மாதிரி எக்ஸ் ஸ்பேஸ்ன்னு சொல்லி ஒன்று இருக்கு, எலான் மஸ்க் கம்பெனி. சரியா? அந்த ஆராய்ச்சி கூடத்திலையும் பயன்படுத்துகிறாங்க இந்த மீக் கணனியை. இப்படியான பல பெருமதியான வேலைகளுக்கு தான் வந்து இந்த மீக் கணனிகளை பயன்படுத்துவாங்க. இது வந்து அளவுலையும் பெரியதாகவும் பெருமதி, அதாவது விலை ரீதியாக பார்க்கக்கிட்டே மிகவும் பெருமதியானதும் மற்ற விடயங்களையும் எல்லாத்துலேயும் ஒரு கிரேடான பெஸ்ட்டான வந்து
ஒரு கணினியாக காணப்படும். அதுக்கு தான் வந்து சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? அளவிற்கேற்ப கணினியை வகைப்படுத்துறதுல வந்து 2வது வகை தான் வந்து மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர் என்று சொல்லி சொல்லுவோம். சரியா? மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ன்னு சொன்னால் இது வந்து இதோட முகப்பு, அதாவது இதோட ஃப்ரேம் வந்து மிகவும் பெரிய தோற்றத்துல காணப்படும். இதுவும் வந்து கிட்டத்தட்ட மீக்கணனிட அளவுக்கு இதுவும் வந்து வரும். ஒரு வந்து ஒரு வைக்கிறதுக்கோ இல்ல பயன்படுத்துறதுக்கோ வந்து பெரிய ஒரு ஹோல் அல்லது ஒரு ரூம் தேவைப்படும். சரியா? இதுல இருக்கிற டெஃபினிஷனை வாசிங்க யார் சரி. யாரு சரி வாசிங்க. என்ன சொல்லவா? இப்ப இதுல வாசிக்கிறதுல நன்மையை சொல்றேன் நான் ஃபர்ஸ்ட்டுக்கு. சரியா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் இந்த மேடை பயம். மேடையில போய் பேசுறது, முன்னுக்கு போய் பேசுறது, இந்த இப்படி பயங்கள் இருக்கு தானே? இந்த பயங்கள் வந்து இப்ப நீங்க யோசிக்கல, இது ஆன்லைன்ல தானே பேசுறோம். இந்த பயம் எப்படி போக முடியும்? இப்ப நீங்க ஆன்லைன்ல வேணா பேசி பாருங்க. அதுக்கு நமக்கு ஒரு வெக்க சுபாவம் இருக்கு தானே? அது வந்து நீங்குது இல்ல. சரியா? நீங்குது இல்ல. அதுக்கு காரணம் என்ன? இப்ப கூட நமக்கு பேச இயலாம இருக்குது. அதுக்கு காரணம் வந்து இது மாதிரி பேசாததான். என்றைக்கும் இப்ப சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்லுவோம். நீங்க வந்து நடக்கவே இல்லைன்னு வைங்களே, பொறந்ததுக்கே நீங்க நடக்கலைன்னு சொன்னால் உங்களுக்கு நடக்க இயலுமா இருக்குமா? இயலாது. சரியா? உளுந்து உளுந்தாலும் நடப்போம்னு சொல்லி சின்னத்துல தவண்டு கஷ்டப்பட்டு உளுந்து இப்படி இப்படியே நீங்க நான் உழுவோம் இப்படி இப்படி இதாகுவோம் நமக்கு இது இயலாதுன்னு சொல்லி அந்த டைம்ல இருந்தே கஷ்டம்னு சொல்லி விட்டுட்டே இருந்திருந்தீங்கன்னு சொன்னா இப்ப நடந்திருப்பீங்களா? இல்ல, நடந்திருக்க மாட்டீங்க. அப்ப அந்த டைம்ல கஷ்டப்பட்டு இதாகின கொஞ்சம் கஷ்டப்பட்டு நடந்ததுல வந்து இப்ப ஒழுங்கா நடக்கீங்க விளையா. அது மாதிரி தான் இப்ப இதுகளை பேசுறது நர்வஸா இருக்கும். அதே மாதிரி முன்னுக்கு போய் பேசுறதெல்லாம் நர்வஸா இருக்கும். நீங்க பேசாமே இருந்தீங்கன்னு சொன்னா கடைசி மட்டுமே பேசிக்க போறல விளையா. அதுதான் நான் சொல்றேன். இது அதுக்கு அது ஒரு பெனிஃபிட். அடுத்து வந்து உங்களுக்கு இதை வாசிச்சா வந்து நீங்க இதை திரும்ப ரிவைஸ் பண்ண தேவையில்லை. ஆல்ரெடி வாசிச்சிட்டீங்க விளையா. அது ஒரு பெனிஃபிட். இப்படி பல பெனிஃபிட் இருக்குது. நீ யார் சரி வாசிங்க, உங்களோட விருப்பம். இவை வங்கிகளில் விமான போக்குவரத்து நிறுவனங்களது செயற்பாட்டுகளின் போது ஆயிரக்கணக்கான தேவைகளை சரியாக கையாளுகின்றது. இந்த கணினிகளானது பெரிய சக்தி வாய்ந்ததாகும். இந்த கணினிகள் பாவனைகள் ஊடாக இணைக்கப்பட்டிருக்கும். இவை ஒரு தடவையில் 1000க்கும் மேற்பட்ட கையாளத்தக்க வல்லமை உள்ளது. சரி, ஓகே. இது வந்து என்ன தெரியுமா சொல்றாங்க? இது வந்து விமான போக்குவரத்து நிறுவனங்கள் மற்றும் வங்கிகளில் வந்து பயன்படுத்தப்படுகிறதாம். சரியா? இது வந்து அளவுல வந்து மிகவும் பெரியதாக இருக்கும். இந்த மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்னு சொல்லி சொல்றது. சரியா? இதுல வந்து ஒரே டைம்ல வந்து ஆயிரக்கணக்கான பாவனையாளர்கள் இந்த கம்ப்யூட்டரை வந்து யூஸ் பண்ண இயலுமாக இருக்குமாம். அதுக்கு தான் நான் சொன்னேன், பெரிய ஒரு ஹோலே தேவைப்படும் இந்த கம்ப்யூட்டரை வந்து யூஸ் பண்றது. சரியா? இதைத்தான் வந்து இதுல வந்து சொல்றாங்க. முக்கியமா வந்து இது வந்து வலையமைப்பு ரீதியான செயற்பாடுகளை செய்யற இடங்கள்லையும் யூஸ் பண்றேன். சரியா? வலையமைப்புனா என்ன? இது பத்தின அறிமுகம் எல்லாம் வந்து நம்ம இந்த யூனிட்ல பிறகு பார்ப்போம். இது வந்து மெயினா வந்து மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர் என்றால் அளவுல பெரியதாகவும் செயற்றிடனும் அதிகூடியதாகவும் அதே மாதிரி பாவனையாளர்கள் 1000க்கு மேற்பட்ட அல்லது 1000 பாவனையாளர்கள் பயன்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும். ஆனால் வந்து இது மீக்கணனிகள் அல்லது சூப்பர் கம்ப்யூட்டரோட ஒப்பிட கிட்ட அதை விட குறைந்த பெர்ஃபார்மன்ஸ் உடைய கம்ப்யூட்டராக இருக்கும். சரியா? மீக்கணனிகள் தான் பெர்ஃபார்மன்ஸில் ஹை லெவலாக இருக்கும். அதை விட பெர்ஃபார்மன்ஸில் கொஞ்சம் குறைஞ்சதாக வந்து இந்த மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டரை காணப்படும். சரியா? சரி, ஓகே. அடுத்த கணினிகளை பற்றி பார்ப்போம். அளவிற்கேற்ப வகைப்படுத்தல 2 வகையை நம்ம பார்த்துட்டோம். 3வது வகை தான் வந்து மினி கம்ப்யூட்டர்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? மினி கம்ப்யூட்டர் வந்து சிறிய தோற்றம் கொண்ட அல்லது சிறிய கணினிகளாக இருக்கும் நம்ம மேலே பார்த்த கணினிகளை விட. சரியா? இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வாசிங்க. பெருமுக கணினிகளிலும் பார்க்க வேகம், ஆற்றல், விலை குறைந்தது. சிறு கணினிகள் பொதுநோக்கு கணினிகள் எனவும் அழைக்கப்படும். இவை பயன்படுத்துவதற்கு இலகுவானது. பல பயனர்களினால் பல முடிவிடங்களின் மூலம் சிறு கணினியுடன் இணைந்து தரவு மற்றும் தகவல்களை பரிமாறிக்கொள்ளப்படும். இது சிறிய வலையமைப்பு எனப்படும். வங்கியல் தொகுதிகளை இதற்கு உதாரணமாக கூறலாம்.
சரி, ஓகே. இது வந்து என்ன தெரியுமா சொல்லுது? மினி கம்ப்யூட்டர்ன்னு சொன்னா வந்து பொது தேவைகளுக்காக வந்து பயன்படுத்தக்கூடிய கணினிகள். இது வந்து தோற்றத்துல வந்து நம்ம வீட்டுகள்ல பயன்படுத்தும் கணினி இந்த தோற்றத்துல தான் இருக்கும். இது வந்து ஏன் மினி கம்ப்யூட்டர்ன்னு சொல்லி சொல்றோம்னு சொன்னால், இப்ப நம்ம மேல பார்த்த கம்ப்யூட்டரை விட இது வந்து அளவுல சிறியதாக இருக்கிற காரணத்தால தான் வந்து இத மினி கம்ப்யூட்டர்ன்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்து ஆற்றல்னு சொன்னா பெர்ஃபார்மன்ஸ், அதே மாரி விலை, வேகம் இதுகள வந்து மேல உள்ள கம்ப்யூட்டர் நம்ம பார்த்த மேல மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ன்னு உண்டு. அதே நேரம் சூப்பர் கம்ப்யூட்டர்னு ஒன்று பார்த்தோம். இதுகளை விட வந்து எல்லா வகையிலையும் கொஞ்சம் குறைந்த மட்டத்தில் உள்ள ஒரு கணினியாக காணப்படும். முக்கியமாக இது வந்து பொது தேவைகளுக்காக பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். சரியா? இதை தான் வந்து மினி கம்ப்யூட்டர்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்து முக்கியமாக வலையமைப்புகளில் பயன்படுத்தப்படும். சரியா? அடுத்து வந்து தனியால் கம்ப்யூட்டர் அல்லது பர்சனல் கம்ப்யூட்டர்னு சொல்லி சொல்லுவோம். இதுதான் வந்து நம்ம நம்மட வீடுகளில் அதே நேரம் லெப்புகளில் பயன்படுத்துகிற கம்ப்யூட்டர், அதாவது நம்மட பர்சனல் தேவைகளுக்காக பயன்படுத்துகிற கணினிகள் தான் வந்து இந்த பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ்னு சொல்லி சொல்லுவோம், அல்லது சிறு கணினிகள் அல்லது நுண்கணினிகள்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? இதை வந்து நம்ம அதிகமாக இதுக்கான விளக்கம் தரல. ஏன்னு சொன்னால் கணினியை புரிஞ்சிக்கிற ஆற்றல் இல்லாத அளவுக்கு இல்லை நம்ம, அதாவது நம்ம ஒரு ஐடி ஸ்டூடெண்ட். சரியா? அப்போ வந்து பேசிக்காக கணினிண்டா என்னது தான் வந்து இந்த தனியால் கணினிக்குழு வரும். சரியா? அதாவது இந்த வரைதல், தட்டச்சு செய்தல் இப்படியான செயற்பாடுகளுக்காக நம்ம பர்சனலாக யூஸ் பண்ணுறதான கம்ப்யூட்டர். இதுதான் வந்து இந்த அளவிற்கேற்ப வகைப்படுத்தல கடைசியாக நம்ம செல்ற வகையாக காணப்படுது. அப்போ வந்து கணனியை வந்து பேசிக்காக ரெண்டு வகையாக பிரிப்போம். ஒன்று வந்து அளவிற்கேற்ப வகைப்படுத்தல், இரண்டாவது வந்து தொழில்நுட்பத்திற்கேற்ப வகைப்படுத்தல். அப்போ வந்து அளவிற்கேற்ப வகைப்படுத்தல்ல முதலாவது என்ன பார்த்தோம்? மீக்கணனிகள் பார்த்தோம். அது வந்து அளவுல பெரியதாகவும் பெர்ஃபார்மன்ஸில் கூடியதாகவும் இருக்கும். இதுதான் வந்து இந்த மீக்கணனிகள் சொல்லி சொல்லுவோம், சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ்னு சொல்லி. அதே மாதிரி அளவிற்கேற்ப வகைப்படுத்தல ரெண்டாவது வந்து மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்னு ஒன்று பார்த்தோம். இது வந்து பெருமுக கணனிகளாக காணப்படும். இது வந்து ஒரே டைம்ல 1000 யூசர்ஸ் கிட்ட வந்து யூஸ் பண்ண ஏழுமாக காணப்படும். சரியா? அதை வந்து இரண்டாவது வகையாக சொல்லுவோம். அதே மாதிரி அளவிற்கேற்ப கணினிகளை வகைப்படுத்துறதுல மூணாவது வகையாக வந்து மினி கம்ப்யூட்டர்னு சொல்லி பொது தேவைகளுக்காக வங்கிகளில் பயன்படுத்தப்படுற கணினியை செல்வோம். அதே மாதிரி நான்காவது அளவிற்கேற்ப வகைப்படுத்தல மினி கம்ப்யூட்டர் அல்லது நுண்கணை மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸ் அல்லது பர்சனல் கம்ப்யூட்டர்னு சொல்லி ஒரு வகையை செல்வோம். இதுதான் வந்து அன்றாட வாழ்க்கையில் நம்ம வீடுகளில் பயன்படுத்தப்படுற இந்த கம்ப்யூட்டர்ஸை வந்து நான்காவது வகையாக கணனிய அளவிற்கேற்ப வகைப்படுத்தல்ன்ற பகுதிக்குழுக்கு இன்க்ளூட் பண்ணுவோம். சரியா? இப்போ வந்து அளவிற்கேற்ப கணனிய வகைப்படுத்தல்டா என்ன, அதில் உள்ளடங்கப்படுற வகைகள் விளங்கிட்டா எல்லாரும் போடுவேன். கணனிய வகைப்படுத்தல்ல முதலாவது வகை அளவிற்கேற்ப வகைப்படுத்தல் விளங்கிட்டா குயிக்க எல்லாரும் போடணும். சரி, ஓகே. இப்போ வந்து கணனிய வகைப்படுத்தல்ல இரண்டாவது வகை பார்ப்போம். அதாவது தொழில்நுட்பத்திற்கேற்ப கணனி எப்படி வகைப்படுத்துறது. சரியா? இப்போ வந்து கணினின்றா வந்து கம்ப்யூட்டர் தான். சரியா? ஆனா வந்து நம்ம மேல எப்படி பார்த்தோம்? நம்ம இவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருந்தோம் கணினின்றா என்னன்னு சொல்லி. அந்த நம்மட ஊடுகள்ல இருக்கிற அந்த கணினி, அந்த டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்ஸ், அதே மாதிரி நம்மளுடைய லேப்டாப் கம்ப்யூட்டர் அது மட்டும் தான் கணினின்னு நினைச்சிட்டு இருந்திருப்போம். சரியா? ஆனா இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும் இது மட்டும் இல்ல கணனி. கணனினா பல வகை இருக்குது. ஆனா நம்ம இதுல ஒரு வகையை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம்ன்றது உங்களுக்கு புரிஞ்சு இருக்கும். சரியா? மேல உள்ளதை வாங்கிட. அதே மாதிரி கணினின்னா வந்து பல விதத்துல இருக்கு. இப்ப கால்குலேட்டர் இருக்கு தானே. கால்குலேட்டர் கூட என்ன செய்யுது? சில தரவுகளை உள்வாங்கி ஆனா நமக்கு ஒரு தகவலை தருகுது. அதாவது 5 நம்பரை கொடுத்தோம்னா அதை கூட்டி நமக்கு ஒரு டோட்டல் ஒன்று தருகுது. அப்ப தரவை கொடுத்தோம், தகவலை தந்திருக்கு. அப்ப அது வந்து ஒரு கம்ப்யூட்டர் தானே. நம்ம என்ன படிச்சோம்? கணினினா என்னன்னு படிக்கிட்டே எப்படி படிச்சோம்? இப்படி இந்த ஃப்ரேம்ல இப்படி நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற அதுதான் கணினின்னு படிச்சோமா? இல்லை தானே. என்ன தரவுகளை தகவல்களாக மாற்றக்கூடிய எல்லா இலத்திரனியல் சாதனங்களும் கணினி தான். விளங்கிச்சா? அப்படித்தான் அதை விளங்கிக்கணும். அப்ப அப்படி எடுத்தோம்னு சொன்னால் ஒரு கால்குலேட்டர் கூட என்னவாக இருக்கும்? கணினியாக தான் இருக்கும். அது என்ன செய்யுது? தரவுகளை நம்மகிட்ட இருந்து வாங்கி அது வந்து ஒரு ப்ரொசஸ் நடக்கப்பட்டு அது வந்து கூட்டப்பட்டு நமக்கு ஒரு டோட்டல் ஒன்று கிடைக்குது. அப்போ வந்து அதுவும் வந்து தரவை தகவல்களாக மாற்றுத ஒரு செயற்பாடாக இருக்கிறதால கால்குலேட்டர் கூட வந்து ஒரு
கணனிட வகைக்குழுக்கு தான் உள்ளடங்கும். அப்போ இதை மாதிரி பல வகையான கணனிகள் காணப்படுது. சரியா? இது மாதிரி பல வகை கணனிகள் காணப்படுது. அப்போ இந்த பல வகை கணனிகளில் வந்து பலவிதமான டெக்னாலஜிகள் பயன்படுத்தப்படுது. அதில் பேஸ் டெக்னாலஜி ரெண்டு தான் வந்து என்னன்னு சொன்னால், ஒன்று வந்து அனலாக் கம்ப்யூட்டர்னு சொல்கிற ஒத்திசை கணனிகளை செல்வோம். சரியா? இப்போ மேலே நம்ம பார்த்த கணனிகளுக்குள்ளுக்கு சில டெக்னாலஜிகள் பயன்படுத்தப்படையிலும். அப்போ அந்த டெக்னாலஜிகளை வந்து இரண்டு வகையாக பேஸாக பிரிப்போம். அதில் ஒன்று வந்து அனலாக் கம்ப்யூட்டர்ஸ்னு சொல்லி, இரண்டாவது வகை வந்து டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸ்னு சொல்லி ரெண்டு வகை பிரிப்போம். அந்த ரெண்டு வகையையும் சேர்த்து பயன்படுத்துகிற கணினிகளை வந்து ஹைப்ரிட் கம்ப்யூட்டர்ஸ்னு சொல்லி செல்வோம். சரியா? இந்த அனலாக் கம்ப்யூட்டர் கீழே இருக்க டெஃபினிஷனை யார் சரி வாசிங்க. குயிக் பண்ண. சுற்றாடலில் உள்ள மாற்றங்கள், அதாவது கதிர், ஓட்டளவு, அமுக்கம், வெப்பநிலை போன்ற ஒத்திசை சமிக்கைகளை இனங்கண்டு அதற்கேற்ப தொழிற்படும் கணனிகள் ஆகும். இவ்வகை கணினிகளுக்கு உதாரணமாக கதிமானி, உணரிகள், உள்ள விதி விளக்குகள், வானிலை அளவீட்டு பொறி ஆகியவற்றை குறிப்பிடலாம். சரி, ஓகே. சரியா? இது வந்து என்ன சொல்லுதுன்னு சொன்னால், அனலாக் கம்ப்யூட்டர்னா என்னன்னு சொன்னால், நீங்கள் வந்து அதுக்கு விளங்கிங்க. இந்த உலகத்தில் வந்து ரெண்டு விதமான சிக்னல் காணப்படுது. சரியா? அதை விளங்கினா இது ஈஸியாக விளங்கும். அதில் ஒன்று வந்து என்னென்னா அனலாக் சிக்னல், அதே மாதிரி இரண்டாவது சிக்னல் வகை தான் வந்து டிஜிட்டல் சிக்னல்னு சொல்லி சொல்கிறேன். சரியா? அனலாக் சிக்னல்னா என்னன்னு சொன்னால், இது வந்து நீங்கள் சயின்ஸில் படிப்பீங்க. சரியா? அனலாக் சிக்னல் அதாவது ஒத்திசை ஒத்திசை சமிஞ்சைண்டா என்ன, அதே மாதிரி இலக்கமுறை சமிஞ்சைண்டா என்னன்னு சொல்லி சயின்ஸில் படிப்பீங்க. சரியா? இப்போ நம்மட வாயிலிருந்து வரக்கூடிய இந்த பேச்சு இருக்குது தானே, அதை வந்து உத்தர காதுக்கு வருதுன்னு சொன்னால் இது வந்து எந்த சமிஞ்சையில் வருகுதுன்னு சொன்னால் இது வந்து ஒத்திசை சமிஞ்சையில் தான் நம்மட காதுக்கு வருது. சரியா? அதே மாதிரி நம்மள ஒரு மைக்கில் பேசுகிற மாதிரி இருந்தால் நம்ம பேசுகிறது மைக்குக்கு வந்து ஒத்திசை சிக்னலை தான் போகுது, அதாவது அனலாக் சிக்னலை போகும். ஆனால் போனாலும் வந்து இப்போ அந்த மைக் ரீட் பண்ணி அந்த ஸ்பீக்கருக்கோ அல்லது ஏம்புக்கோ போகிறது இருக்குது தானே, அந்த வயரூடாக போகுது, அது வந்து டிஜிட்டல் அலையாக போகும். சரியா? அல்லது டிஜிட்டல் சிக்னலாகத்தான் அந்த வயருள்ளுக்கு போகும். சரியா? அப்போ அது வந்து டிஜிட்டல்னு சொல்லி சொல்கிறோம். அது வந்து இலத்திரனியல் ரீதியாக நடக்கிறதால அது வந்து டிஜிட்டல்னு சொல்லி சொல்லுவோம். அதே மாதிரி அது வந்து மற்றது வந்து ஃபிசிக்கலாக நடக்கிறதால எனலாக் சிக்னல் சொல்லி சொல்லுவோம். ஆனால் இந்த எனலாக் சிக்னலை வந்து ரீட் பண்ணுறதுக்கு வந்து சில டிவைசஸ் காணப்படுது. சரியா? உதாரணத்துக்கு கதிமானி. கதிமானின்றது என்ன? ஒரு ஸ்பீடை கணிக்கிற ஒரு மானி. சரியா? அதாவது ஸ்பீடை கணிக்கிற வந்து ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ். அப்போ அந்த எலக்ட்ரானிக் டிவைஸ் ஸ்பீடை கணிக்கணுமாக இருந்தால் அது என்னத்தை வச்சு அதை ஸ்பீடை கணிக்கும்? எதிரில் வரக்கூடிய அதாவது வேவ் அல்லது காற்றுன்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? அந்த காற்றுட வேகத்தை வச்சு தான் வந்து ஏதோ ஒன்றோட வேகத்தை நம்ம கணிக்க போகிறோமா இருந்தால் அது கணிக்கும். அப்போ அந்த வேகத்தை கணிக்கணுமா இருந்தால் அந்த காற்றுன்ற இது வந்து எப்படி வந்து இந்த உலகத்தில் பயணிக்குதுன்னு சொன்னால் எனலாக் சிக்னலில் தான் பயணிக்குது. சரியா? அப்போ அந்த காற்று வந்து எனலாக் சிக்னலை பயணிக்கிறதால அந்த கதிமானி வந்து எதை உணருது? எனலாக் சிக்னலை உணருது. அது எனலாக் சிக்னலை உணர்றதால வந்து இந்த கதிமானியை வந்து நம்ம ஒரு கணினியாக எடுத்தமாக இருந்தால் இது வந்து இந்த எனலாக் கம்ப்யூட்டருக்கு உட்பட்டதாக இருக்கும். அது வந்து எனலாக் சிக்னலை பயன்படுத்துறதுனால. சரியா? அதே மாதிரி உணரிகள், இந்த உணரிகள் வந்து சென்சர். இப்போ நம்ம கிட்ட போனால் லைட் பத்தும். சரியா? இதெல்லாம் வந்து என்னது? சென்சர். இப்போ நம்ம வந்து ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் நம்மளோட கையை வச்சுமா இருந்தால் ஃபோனில் லொக்கடைய போகுது. அப்போ வந்து என்ன? இது வந்து ஒரு சென்சர். அப்போ இப்படியான சென்சர்களும் வந்து இந்த எனலாக் சிக்னலை தான் பயன்படுத்துது. அதால் இதையும் வந்து என்னதாக சொல்கிறோம்? எனலாக் கம்ப்யூட்டர்ஸுக்கு உட்பட்டதாக சொல்கிறோம். அதே மாதிரி அளவீட்டு பொறிகள், வானிலை அளவீட்டு பொறிகள். சரியா? இன்றைக்கு மழை பெய்யுமா இல்லையான்னு சொல்லி கணிக்கணுமாக இருந்தால் அந்த வானிலையை கணிக்கணும். அந்த வானிலையை கணிக்கிறதுக்கு வந்து இருக்கிற டெம்பரேச்சர் கணிக்கணும். அதே மாதிரி அந்த அதுக்கு சொல்லுவோம் வந்து சில உணரிகள் வந்து அந்த கூல் டெம்பரேச்சர். சரியா? இப்போ வந்து நான் ஹீட்டை நம்ம எப்படி பார்க்கமோ அதே மாதிரி கூலையும் பார்க்கலாம். இப்படியான டெம்பரேச்சர், இப்படியான உணரிகளை வச்சு தான் வந்து அதுகளை கணிப்போம். அப்போ இப்படியாக்கப்பட்ட அந்த எலக்ட்ரானிக் உணரிகளையும் வந்து எலக்ட்ரானிக்
அளவீட்டு பொறிகளையும் வந்து நம்ம என்னதாக செல்றோம்னு சொன்னால் இந்த எனலக் கம்ப்யூட்டர்ஸாக தான் செல்றோம். சரியா? இப்போ நம்ம இதுக்கு பார்த்தோம் தானே, கணினியை மட்டும், அதாவது நம்ம ஊடுகளை பயன்படுத்துகிற கணினியை மட்டும் நம்ம கணினிகளாக செல்றல்ல. அதே மாதிரி எனலக் கம்ப்யூட்டர்ஸ்னு பார்க்க கிட்ட வந்து நம்ம வந்து இந்த ஊடுகளை பயன்படுத்துகிற கணினிகளை மட்டும் அதில் உள்ளடக்க மாட்டோம். எதையெல்லாம் உள்ளடக்குவோம்? தரவுகளை தகவல்களாக மாற்றக்கூடிய அனைத்தையுமே வந்து நம்ம உள்ளடக்குவோம் அப்படி சொல்லி சொல்கிறோம். சரியா? இப்போ வந்து ஹீட்ரு அளவு, சூற்று அளவு வந்து நம்ம கணிக்கும். சரி, எத்தனை செல்சியஸ் பாகைன்னு சொல்லி கணிச்சிடும். அதே நேரம் வேறு வேறு காற்று இதுகளெல்லாம் கணிக்கும். இதெல்லாம் ஒரு தரவாக வரப்போகுது அந்த மெஷினுக்கு வந்து. அது வந்து நமக்கு ஒரு இதை தரப்போகுது, என்ன ஒரு வானிலை அறிக்கையை தரப்போகுது, இன்றைக்கு மழை பெய்யும் அல்லது பெய்யாதுன்னு சொல்லி. அப்போ நமக்கு அது ஒரு என்னது வருது, ஒரு தகவல் வருது. அப்போ தகவல்களாக மாற்றக்கூடிய ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் தானே அதுவும். அப்போ அதுவும் வந்து என்னது, ஒரு கம்ப்யூட்டராக தான் நமக்கு செல்லும். சரியா? அப்போ இப்படியாக்க வந்த எனலாக் சிக்னல்களை பயன்படுத்துகிற எலக்ட்ரானிக் டிவைஸுகளை வந்து நம்ம எனலாக் கம்ப்யூட்டர்ஸாக வந்து செல்லுவோம். சரியா? இந்த இருக்கு, இந்த இவ்விடத்தில் இருக்கிறது வந்து எனலாக் வேவாக இருக்கும் அல்லது எனலாக் சிக்னலாக இருக்கும். சரியா? இது நீங்கள் சயின்ஸ்லையும் படிப்பீங்க எனலாக் சிக்னல் பற்றி. இந்த நான் இங்கே சைடில் வலது பக்கத்தில் போட்டிருக்கிற எனலாக் கம்ப்யூட்டர்ஸுக்கு பக்கத்தில் போட்டிருக்கிற இந்த வேவில் தான் வந்து எனலாக் சிக்னல்ட அடையாளம் காணப்படும். இப்படி தான் எனலாக் சிக்னல் வாரதாம்னு சொல்லி சயின்டிஸ்ட் குறித்து வச்சுருக்காங்க. சரியா? இப்போ வந்து டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸை பற்றி பார்ப்போம். சரியா? டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸ் கீழே இருக்க டெஃபினிஷனை யார் சரி வாசிங்க. நாம் தினசரி வாழ்வில் பயன்படுத்தும் கணினிகள் ஆகும். இலக்கமுறை சமிஞ்சைகளை இனங்கண்டு தொழில்படுகின்றன. இவை செயலிகளுக்கேற்ப மின்வலுவினால் தொழில்படுத்தப்படுகின்றன. ஓகே, இப்போ வந்து நம்ம இதுக்கு பார்த்தோம் என்ன, எனலாக் கம்ப்யூட்டர் வந்து ஃபிசிக்கலான சில வேவ்ஸ் அல்லது இதுகளை வந்து எனலாக் ரீதியாக அதை ரீட் பண்ணுதுன்றதுனால அது எனலாக் கம்ப்யூட்டர்ஸ்னு சொல்லி சொல்கிறோம். ஆனால் வந்து டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸுக்குள்ளுக்கு தான் நம்ம அன்றாட வாழ்க்கையில எல்லாம் பயன்படுத்துகிற கணினிகள் இதை வந்து உதாரணமாக சொல்லலும். ஏன்னு சொன்னால் இது வந்து எலக்ட்ரானிக் சிக்னல் அல்லது டிஜிட்டல் சிக்னல் சொல்கிற இந்த சிக்னலை பயன்படுத்தி தான் வந்து இதுகள் செயற்படுது. சரியா? உதாரணத்துக்கு நான் இப்போ சொல்லி காட்டேன், ஒரு மைக் கொண்டு அல்லது ஒரு சவுண்ட் சிஸ்டம் நம்ம யூஸ் பண்ண போகிற மாதிரி இருந்தாலும் சவுண்ட் சிஸ்டத்துக்கு போகிறது எனலாக் வேவாக இருந்தாலும் அது செயற்படுகிறது எப்படி, வயரின் ஊடாக. அதாவது உள்ளுக்கு கரண்ட் ஓடுது, அந்த கரண்ட் வந்து என்ன சமிஞ்சையில் போகுதுன்னு சொன்னால் டிஜிட்டல் வேவில் தான் போகுது. சரியா? அந்த டிஜிட்டல் வேவால் அல்லது டிஜிட்டல் சிக்னலால் அது போகிறதால அதையும் வந்து நம்ம என்ன செல்வோம், அதையும் வந்து டிஜிட்டல் கம்ப்யூட்டருக்கு உதாரணமாக செல்லுவோம். சரியா? இந்த இருக்கு பாருங்க, மின் வலுவினால் செயற்படுது. அப்போ மின்ன்ற அந்த கரண்ட்டை வந்து நம்ம என்ன செல்லுவோம்னு சொன்னால் டிஜிட்டல் சிக்னலாக செல்லுவோம். சரியா? அப்போ அதை டிஜிட்டல் சிக்னலை கொண்டு செயற்படுறதால அந்த கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் நம்ம என்னென்னு சொல்கிறோம், டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸுக்கு உதாரணமாக செல்லுவோம். சரியா? இது வந்து தொழில்நுட்பத்திற்கேற்ப வகைப்படுத்தல், அதாவது கணினியை வகைப்படுத்துறதுல இரண்டாவது வகையாக இருக்குது. சரியா? முதலாவது வகை எனலாக் கம்ப்யூட்டர்ஸ், அதே மாதிரி இரண்டாவது வகை வந்து டிஜிட்டல் கம்ப்யூட்டராக இருக்குது. சரியா? இந்த மூன்றாவது வகை எதாக இருக்கும்னு சொன்னால் இது ரெண்டையும், அதாவது எனலாக் சிக்னலையும் பயன்படுத்தி அதே மாதிரி டிஜிட்டல் சிக்னலையும், இது ரெண்டையும் பயன்படுத்தி எந்த டிவைசஸ் செயற்படுதோ இதை வந்து நம்ம ஹைபிரிட் கம்ப்யூட்டர்ஸ் அல்லது கலப்பு முறை கணினிகள்னு சொல்லி செல்வோம். சரியா? இது கீழே இருக்கிற அந்த டெஃபினிஷனை பாயிண்ட்ஸை வந்து வாசிங்க யார் சரி. இலக்கமுறை கணினி மற்றும் ஒத்திசை கணினி என்பவற்றில் ஒரு கலப்பே இவ்வகை கணினிகள் ஆகும். இவ்வகை கணினிகளுக்கு உதாரணமாக இதய தொழிற்பாட்டை அவதானிப்பதற்கு மருத்துவமனையில் பயன்படுத்தப்படும் நுபு பொறியினை குறிப்பிடலாம். இது ஒத்திசை சமிஞ்சைகளாக இதயத்தின் தொழிற்பாட்டினை இனக்கண்டு அதனை இலக்கமுறை சமிஞ்சையாக மாற்றி அவற்றை அச்சிடுவதற்கு பயன்படுத்தப்படுகின்றது. சரி, ஓகே. இப்போ வந்து இது வந்து இது இவிடத்த ஒரு பிழை ஒன்று இருக்குது. சரியா? அந்த நான் என்னை வெட்டியிருக்கேன் இவிடத்த வரும் இசிஜி. சரியா? இசிஜி பொறி தான் அது, இசிஜி. சரியா? இதய தொழிற்பாட்டை பார்க்குறத வந்து நம்ம என்ன பொறியில் இசிஜியில் பார்ப்போம். சரியா? கொஞ்சம் இருங்க. சரியா? அப்போ வந்து இசிஜியை வச்சு தான் கணினி இந்த அதாவது இதய தொழிற்பாட்டை பார்ப்போம். அப்போ கணினியிட
தொழில்நுட்பத்துக்கேற்ப வகைப்படுத்தலை வந்து மூணாவது வகை வந்து ஹைபிரிட் கம்ப்யூட்டர்ஸ். இது வந்து எப்படியாக இருக்கும்னால் எனலாக் சிக்னலையும் டிஜிட்டல் சிக்னலையும் ரெண்டையும் பயன்படுத்தி கலப்பாக செயற்படும். இதுக்கு உதாரணமாக வந்து நம்ம இசிஜி பொறி, அதாவது நம்மட இதய துடிப்பை டெஸ்ட் பண்ணுற பொறியை உதாரணமாக செல்லேலும்னு சொல்லி சரியா. இதுக்கு இதை வந்து இரண்டு, அதாவது கலப்பு கணினியாக செல்றோம்னு சொன்னால் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதய துடிப்புன்றது வந்து மனுஷண்ட அந்த ரேகை அல்லது அந்த வேவ் வந்து அந்த டிஜிட்டல் டிவைஸுக்கு, அதாவது அந்த இசிஜி பொறிக்கு எப்படி போகும்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதோட வேவ் எப்படி இருக்கும்னு, இப்படி வந்து இப்படி ஹார்ட் மாதிரி வந்து இப்படி 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 எல்லாம் போகும், நீங்கள் பார்த்துருப்பீங்க சரியா. இந்த வேவ் வந்து எனலாக் வேவ். எனலாக் வேவினூடாகத்தான் வந்து அந்த டிவைஸ் வந்து ரீட் பண்ணுது. ஆனால் ரீட் பண்ணி அதுக்குரிய அவுட்புட்டை வந்து அந்த மெஷின் எப்படி எடுக்குன்னு சொன்னால் கரண்ட்டை யூஸ் பண்ணி அது வந்து சில இலத்திரனியல் அலைகளை பயன்படுத்தி தான் அதுக்கு நமக்கான அவுட்புட்டை தருகுது சரியா. அப்போ அது வந்து இலத்திரனியல் ரீதியாக டிஜிட்டல் சிக்னலை பயன்படுத்தி அது நமக்கான அவுட்புட்டை தரத்தால் இவிடத்த ரெண்டு சிக்னலும் இசிஜி டிவைஸில் பயன்படுத்தப்படுது. அப்போ வந்து இதை வந்து எதுக்கு உதாரணமாக செல்வோம், டிஜிட்டலுக்கு செல்வோமா எனலாக்கு செல்வோமா? ரெண்டுக்கு செல்ல, ஏன்னா ரெண்டையும் பயன்படுத்துது. அதால் இதை வந்து கலப்பின கணனிகள் அல்லது ஹைபிரிட் கம்ப்யூட்டர்ஸ்னு சொல்கிற அந்த வகைக்குழுக்கு உட்படுத்துவோம் சரியா. அப்போ வந்து கணனியை வந்து பேஸாக வந்து இரண்டு வகைப்படுத்துவோம். ஒன்று வந்து அளவிற்கேற்ப வகைப்படுத்துவோம், மற்றது வந்து தொழில்நுட்பத்திற்கேற்ப வகைப்படுத்துவோம். அதில் முதலாவது வந்து அளவிற்கேற்ப வகைப்படுத்தல சில அதாவது 4 வகை பார்த்தோம். ஒன்று வந்து சூப்பர் கம்ப்யூட்டர், அதே மாதிரி ரெண்டாவது மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர், மூணாவதாக வந்து மினி கம்ப்யூட்டர்ஸ், அதே மாதிரி நாலாவது வந்து பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ்னு சொல்லி இப்படி 4 வகை பார்த்தோம். அடுத்ததாக வந்து தொழில்நுட்பத்திற்கேற்ப வகைப்படுத்தல வந்து 3 வகை பார்த்தோம். ஒன்று வந்து எனலாக் கம்ப்யூட்டர், இது வந்து எனலாக் சிக்னலை பயன்படுத்தி செயற்படுற டிவைசஸை வந்து எனலாக் கம்ப்யூட்டர்ஸாக செல்வோம். அதே மாதிரி டிஜிட்டல் சிக்னலை பயன்படுத்தி செயற்படுற டிவைசஸை வந்து நம்ம டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸாக செல்வோம். அதே மாதிரி இது ரெண்டு சிக்னலை பயன்படுத்தி செயற்படுற சில பொறிகளை வந்து நம்ம ஹைபிரிட் கம்ப்யூட்டர்ஸாக செல்வோம் சரியா. இதுதான் வந்து கணனிட வகைகள். இப்போ வந்து கணனிட வகைகள் விளங்கிட்டா, அந்த ரெண்டு பேஸான வகையும் அதில் உட்பட்டிருக்கிற வகைகளும் என்னென்னது விளங்கிட்டா எல்லாரும் கிளியரா? எல்லாரும் அப்டேட் பண்ணுங்க. சரி ஓகே, அப்போ எல்லாருக்கும் கிளியர் சரியா. என்ன சரி டவுட்ஸ் இருக்குன்னாலும் கேளுங்க சரியா. என்ன சரி டவுட் இருந்தால் கேளுங்க. நாளைக்கு வந்து நம்ம அடுத்த பகுதியை பார்ப்போம். நாளைக்கு அல்லது நாளாண்டைக்கு நான் போடுவேன். நான் டைமை வந்து அப்டேட் பண்ணுறேன் சரியா. டைம் அப்டேட் பண்ணால் அந்த டைம் ஜாயின் பண்ணுங்க. நான் ஒரு கிளாஸ் ஒன்று இந்த வீக்கில் மிஸ் ஆகிட்டு தானே, அப்படி இல்லைனாலும் நான் அடுத்த வீக் சரி நான் அதை கவர் பண்ணுவேன். எங்களுக்கு வந்து மிட் செமஸ்டர் எக்ஸாம் போயிட்டுருக்கிறதால தான் வந்து கொஞ்சம் சிக்கலாக இருக்குது இந்த வீக் மட்டும். அதால் வந்து கொஞ்சம் சில டிஸ்டர்பன்ஸ், சில ப்ரோக்ராம்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் இந்த வீக் மட்டும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் சரியா. அதால் தான் வந்து அந்த கிளாஸை வச்சு கேளாமல் போய்த்து அடுத்து வந்து இன்றைக்கு வந்து நான் லேட் ஆகினதுக்கு காரணமும் அதில் ஒன்று தான். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி. அடுத்து வந்து இனி கிளாஸ் எல்லாம் அப்படி லேட் பண்ண மாட்டேன் இன்ஷா அல்லாஹ். இன்றைய கிளாஸில் என்ன சார் டவுட்ஸ் இருந்தாலும் சரி, இதுக்கு முதல்ல நம்ம படித்த அந்த 2 யூனிட்ல என்ன சார் டவுட் இருக்குமா இருந்தால் குயிக்காக கேளுங்க, அதை பார்த்துட்டு நம்ம கிளாஸை முடிச்சுக்கொள்ளும். சரி ஓகே, அப்போ யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லை. சரி ஓகே, நான் கிளாஸை முடிச்சுக்கொள்கிறேன்.